வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு அடுப்பு தேவையில்லை. நம்ம குக்கிங் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்வீட் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே கடகடன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்கிறது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு பொரிகடலை எடுத்துக்கோங்க. தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரிகடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஆப்ஷனல் தான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ரொம்பவும் இதுவாகவும் அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ போடுற டயத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ ஒயிட் சுகரை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொரிகடலையோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல ஒயிட் சுகரையும் பொரிகடலையும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கை போட்டிங்கன்னா சக்கரை இலக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கை போட்டு பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் கை போட்டு கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இப்படி உதிரியாக இருக்கிறது நல்ல ஒரு கோதுமை மாவு பதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் சக்கரை நல்லா உருகி வரும். நம்ம கையில் இருக்கிற ஹீட்லேயே அது நல்லா உருகி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடணும். பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருந்தது. இப்போ எப்படி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. இது நீங்கள் ஸ்பூனில் கலர்னிங்கன்னா வராது, கை போட்டு அழுத்தி பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கையில் ஒட்டணும். அந்தளவுக்கு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவை கொஞ்சம் குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி வச்சிடலாம். இது கையில் இப்படி அழுத்தி பிடிச்சாலே நல்லா பிடிச்சிக்கும். அதை கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ங்க. பால்ஸ் நல்லா சேஃபாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு அழகா. இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தட்டுட்டு உள்ளங்கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பால்ஸ் ரொம்ப அழகாக உருண்டையாக வரும். உங்களுக்கு வேணுன்ற சேஃபில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பால் செஞ்சுட்டு நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு சர்வ் பண்ணுங்கள். பசங்கள்லாம் இது சாப்பிட்டாங்கன்னா அடுத்து விடவே மாட்டாங்க. அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.